ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் முதல் தடவையாக ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணுறது நான் செஞ்சு பார்த்துருக்கேன். அதையும் அப்படியே நான் வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 காஞ்ச மிளகா, அதாவது விதையே இல்லாமல் விதையை தனியாக எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சிடணும். அதுதான் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இது நீங்கள் வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நசுக்குனது, அதாவது இது மிக்ஸி வேண்டாம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு தேங்காய் ஸ்கொயராக க்யூப்ஸ் மாதிரி, அப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் முழுசாக பொடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் சமைச்சிருங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு தாராளமாகவே கொஞ்சம் விடுங்க, பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம இதெல்லாம் நமக்கே தெரியும். நான் இன்க்ரீடியன்ஸில் நாங்கள் காட்டலை. இதெல்லாம் கடுகு, ஜீரகம், அப்புறம் அந்த உளுந்து அங்கே காட்டின மாதிரி உளுந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அந்த விழுது வந்து இப்போ போட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம அந்த வரமிளகா இருக்குது பாருங்கள், காஞ்ச மிளகா, அதை போட்டு நல்லா இப்போ நீங்கள் வதக்கிடுங்க. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் இவ்வளோ நாச்சோ அது பாருங்களேன், தெரியாமல் தூளையும் போட வந்துட்டேன், நல்ல வேலை பிடிச்சிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு காஞ்ச மிளகாவுடைய கலர் வந்து அந்த வெங்காயத்தில் அழகாக படிஞ்சிரும். இந்த நேரத்தில் க்ளீன் பண்ணி வச்ச 1 கிலோ சிக்கன் பீஸாக கட் பண்ணி வச்சது இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் போட்டு ஆட் பண்ணிவிடுங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வதக்கணும் 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹையில் வச்சு. இதை நிறைய பேர் சொன்னாங்க, முதல் தடவை செய்கிற மாதிரியே தெரியலன்னு ஒரு சிலர். பட் நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். உப்பு சும்மா டிசைனாக போடணுன்றதுக்காக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம், சும்மா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. தண்ணியே போட வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி கண்டிப்பாக வரும். அப்படியே போட்டு மூடி வச்சுரு. கொஞ்சம் நேரம் கழித்து நடுவில் திறந்து பார்த்து கலரி விடுங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் இதுக்கு மெயினாக பேர் வந்ததுன்னா இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அப்படியே தேங்காய் போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் வதக்கிட்டு திரும்ப மூடிக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் வந்து பொதுவாக ட்ராவல் அப்போ அவங்க ஈஸியாக செய்யணுன்றதுக்காக தான் அந்த பள்ளிப்பாளையம், எஸ்பெஷலி இந்த டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் அது ரொம்ப அந்த டைமில் இதை செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கு தான் இது மெயினாகவே அந்த பேரே வந்துச்சு. ஸோ இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெலாம் சுண்டி நல்லா சூப்பராக நல்லா ஒரு கிரேவி மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. நான் வெஜ்ஜுன்னு ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லவே, இப்போ நான் நடுவில் ஆரஞ்சு சாப்பிட்டுக்கிற எல்லோரும் சிக்கன் டேஸ்ட் பண்ணுறப்ப. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இது செஞ்சு பார்த்துட்டு கூடவே ஒரு வடித்த சாதம், அதாவது குக்கர் எல்லாமே வடித்த சாதம் தான் யூஸ்வலாக வீட்டில் எப்போவுமே செய்கிறது. இது அப்படியே நீங்கள் ஒரு வெள்ளி தட்டில் போட்டு சர்வ் பண்ணி சும்மா அந்த தட்டு இன்னும் கொஞ்சம் சூடாகிட்டு அந்த டைமில் நீங்கள் அந்த சிக்கன்லாம் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ஹஸ்பண்ட்ஸ்க்கோ கெஸ்ட்டுக்கெலாம் ஒரு ஹாப்பியாக அதில் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.